بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, இந்த சிரி டிவியில் தொடர்ந்து இந்த சிரி டிவியில் பேசக்கூடியவர்கள் ஒன்றும் மப்பு பிடிச்சவனாக இருக்கிறான், இல்லைன்னா மரகண்டவனாக இருக்கிறான். வரலாறு தெரியல, ஏதோ வாயில் வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கிறான். சம்பந்தம் இல்லாத தகவலெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரம் செஞ்சுருக்கிறான். இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்கிறோமே, இது மக்களிடத்தில் எடுபடுமா, இந்த சம்பவம் நடந்துச்சா, அப்படியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. எதை பேசினாலும் பொய் பித்தலாட்டம், வரலாறுல திருடுறது, உண்மைக்கு புறமா சொல்கிறது, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான். இதை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்படி ஒரு தகவல் சொல்கிறோமே, இந்த தகவல் உண்மையா, இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இப்படி சம்பவம் நடந்துச்சா, அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு அடிக்கிறது தான். எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல. புதுசு புதுசாக வர்றாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் மாநில கல்வி வாரியம் அதுகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். அப்புறம் அந்த மதரசாக்களை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, உத்தரகாண்ட் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் மசோதா தாக்கலாக போகிறது. 2020-25க்கான அந்த மசோதா ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்துருக்கோம். அங்கே யூசிசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுங்கிறது அங்கே பார்க்குறோம். மதமாற்ற தடை சட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இப்பொழுது சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? இந்த மதர்சா கல்வி நிறுவனம் எப்படி நம்முடைய நாட்டுக்கு என்பதை பார்க்க போனீங்கன்னா, அதுல பின்னால காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பெரிய பங்கு இங்க இருக்கும். காங்கிரஸ் கட்சி என்பது 1920 21 கிலாபத் இயக்கம். அந்த கிலாபத் இயக்கம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன சொல்ல வர்றா, உத்தரகாண்டத்தில் மதரசாவுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. அவன் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர், உத்தரகாண்டத்துடைய ஆட்சியாளர், முதலமைச்சர் மதரசாவுக்கு தடை விதிச்சிட்டாரு. மதரசாவுக்கு அங்கீகாரம் வேணும்னா அரசிட்ட முறையான அனுபவம் வாங்கணும். அதை அரசிட்ட மனு கொடுத்து அரசு அனுமதிச்சாதான் மரிசா நடத்தணும். அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாருங்க ஒரு தகவலை சொல்றான். இந்த உத்தரகாண்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா, ஓட்டு திருடி, வாக்கு திருடி, உண்மைக்கு புறமாக மக்கள் எல்லாம் தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு திருடிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் இங்க ஆட்சி வந்திருக்கீங்க. இன்னைக்கு அம்பலமாகிட்டு இருக்குது. உலகமே காரி துப்பிக்கிட்டு இருக்குது. இது சட்டமாது. இந்த சட்டம் ஒரு சட்டம் போறாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம் போடணும். அப்பதான் மக்களை மதிக்கிறதாக அர்த்தம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையே. இனி சட்டம் போடுறாருந்தா, பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு சட்டம் போடுறாருந்தா மக்கள்கிட்ட விடணும். மக்கள் சொல்லட்டும், மக்கள்கிட்ட ஓட்டு எடுப்படுத்தணும். இந்த சட்டம் போட போறோம், இது சரி. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிறான். மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நீ திருட வாக்கு களவாண்டுதான் நீ முதலமைச்சரா இருக்கிற, வாக்கு களவாண்டுதான் நீ பிரதமரா இருக்கிற. பாக்குறமே, உலகமே காரி துப்புதே. அப்ப இது எப்படி உத்தரகாண்டத்துல மதரசா தடை செய்யப்பட்டிருக்குது? மதரசா என்ன உனக்கு தெரியுமா? மதரசாக்கள் பயங்கரவாதம் சொல்லப்படுது. மதரசா பயங்கரவாதம் சொல்லப்படுது. இது மதரசாண்டா என்னன்னு உனக்கு தெரியுமா? மதரசாவுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு தலைநகர சென்னை இருக்குது. இந்த சென்னைக்கு முதல் பெயர் மெட்ராஸ். மெட்ராஸுக்கு முதல் பேர் என்ன? மதராஸ். அதுக்கு முதல் என்ன? மதராஸ் பட்டினம். மதராஸ் பட்டினம் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்ன வெள்ளையர்கள் வரும்போது சென்னை துறைமுகத்துல தான் இறங்குறான். துறைமுகம் பகுதியில தான் இருக்கக்கூடிய சேப்பாக்கம், திருமலிக்கேணி, ஐஸ் ஹவுஸ், மண்ணடி, இதெல்லாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய அந்த நேரம். அந்த இடத்துல மதரசாக்கள் இருந்திருக்குது. பட்டணம் தான் அதுக்கு பேரு, மதரசா பட்டணம். அந்த மதரசா வச்சுதான் பட்டணம் ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமரம், குரம்பேட்டை, செய்தாப்பேட்டை எல்லாம் கிராமங்கள். இந்த கிராம மக்கள்லாம் மதராஸ் பட்டணத்துக்கு சரக்கு வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுதான் வரலாறு. மதரசா அப்படிங்கிறது மெட்ராஸ் என்ன மதராசு வரலாறு முதல் தெரிஞ்சுக்க. உனக்கு வரலாறு இருக்குதா? இந்த மதராசுகள் இருக்க மதரசா, இந்த மதரசாக்கள் தான் எங்களை மாதிரி ஆளுகளை உருவாக்கி இருக்கு. எங்களை மாதிரி போராளிகளை உருவாக்கி இருக்கு.
எங்க பார்த்தாலும் மக்களுக்கு உதவி செய்யறது. நீ பார்த்துருப்ப, சென்னையில வாழ்ற நீ, உனக்கு தெரியாதா? உனக்கு பேரிடர் காலத்துல ஓடி ஓடி வந்து தான தர்மம் செஞ்சானே, 3வது மாடு இருக்கக்கூடியவன் இறக்கி கீழே கொண்டு வந்தானே, சாப்பாடு கொண்டு வந்தானே, அவன்லாம் யாரு? மதரசாவில் படித்த மாணவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது அத்தீனு நஸீஹா, மார்க்கம் என்பது பிறநலம் நாடுவது. பிறநலம் நாடுவது மதரசா. இந்த மதரசாவுடைய வரலாறு தெரிஞ்சுக்க. நீ உனக்கு வரலாறு இருக்குதா? உனக்கு உன்னுடைய பிறப்பினுடைய அடிப்படை நீ என்ன சொல்ற? நீ உன்னுடைய கொள்கை எங்களுக்கு மதரசா வந்து ஆன்மீகத்தை போதிக்குது, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய போதிக்குது. எங்க பார்த்தா ரத்தானம் பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா காலத்துல உன்னுடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் நீ அடக்கம் பண்ணிருக்க? நீ இந்த பாடியை பார்த்து ஓடுனிய, இந்த செத்தவனை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிய, அப்பெல்லாம் யாரு எடுத்து அடக்கம் பண்ணா? இந்த மதரசா மாணவர்கள் தான். இந்த மதரசால கொடுத்த கோச்சிங் தான் எங்களை அந்த அளவுக்கு மக்கள் பணி, மார்க்க பணி செய்ய வைக்குது. உனக்கு என்னடா வரலாறு இருக்குது? வரலாறு அசிங்கமான வரலாறா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பிறப்பின் அடிப்படையில் என்ன சொல்ற? நீ தலையில இருந்து பிறந்தா, நெத்தியில இருந்து பிறந்தா, காலில் இருந்து பிறந்தா, தொடையில இருந்து பிறந்தா, இதாடா பிறப்பு? இப்படி ஒரு அசிங்கமான வரலாறை வச்சிருக்கியடா. அவனுக்கு பேரு சூத்திர. சூத்திரன் என்னடா? வேசி மகன். யாரா வேசி மகன்? உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்லக்கூடியவரை நீ வேசி மகன், சூத்திரங்கிற, சூத்திர மகன் அப்படிங்கிற. இது கொள்கையாடாது? உன் கொள்கையை கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? நீ என்னடா மதரசா பத்தி பேச? உனக்கு என்னடா வரலாறு உனக்கு தெரியும்? உன்னுடைய கொள்கை என்ன? சனாதன கொள்கை என்ன சொல்லுது? கணவன் இறந்துட்டா மனைவி உடன்கட்டை தீயில போடுறது. இதாடா உன்னுடைய சட்டம்? இதடா உன் சட்டம்? அசிங்கமா இல்லையா? கணவன் செத்தா அந்த மனைவி இன்னொரு திருமணம் பண்ணி வாழட்டும். என்னடா சொல்ல வர்ற நீ? உனக்கு உன்னுடைய வரலாறுக்கு சம்பந்தமே இல்லை. நீ என்ன சொல்ல வர்ற? மக்களுக்கு எடுபடக்கூடிய மாதிரி சொல்லுற நீ. சனாதன தர்மத்தை தூக்கி பிடிச்சு நிக்கிறிய. அதாவது தேவதாசி முறைன்னு கொண்டு வர்ற. இந்துக்கு பெண்கள் எல்லாம் பொட்டு கட்டி விடுறது. யாருக்கு பொட்டு கட்டி விடுறது? கோயில் பூசாரிகளுக்கு, அங்க இருக்க குருக்களுக்கு பொட்டு கட்டி விடுறதாண்டா தேவதாசி முறை. இதை உன்ன சொல்லிக்கிட்டு இருக்கியடா? இதாடா சட்டம்? நீ மதரசாவுக்கு வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறியடா? என்னடா பேசிட்டு இருக்கிற? அலி சகோதரர்கள் கிலாபத்தை ஆரம்பிச்சாங்க. கிலாபத்தை ஆரம்பிச்சு என்ன செஞ்சாரு? கிலாபத்தை ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொண்டாடுங்கிற. ஏடா அறிவு விட்டவன, ஏடா எப்படி வாயில வருது இல்லை பேசுறதுக்கு எங்களுக்கு மார்க்க தடை செய்யுது. அறிவு விட்ட முண்ட பேசுறிய. ஆயிரக்கணக்கான இந்துக்களை வச்சாங்க அலி சகோதரர்கள். 1919 துருக்கியில வந்து ஆரம்பிக்கப்பட்ட கிலாபத் இயக்கம் அங்க இருக்கிற ஓட்டோமா பேரரசுக்கு ஆதரவாகவும் பிரிட்டிஷுக்கு எதிராகவும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்த கிலாபத் இயக்கம். 1920 முகமது அலி சவுக்கத் அலி சகோதரர்கள் கிலாபத்தை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களை ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தூர் தான் கிலாபத்து. கிலாபத்து வரலாறு உனக்கு தெரியுமா? உனக்கு கிலாபத்து பேசுற அலி சகோதரர் ஆயிரக்கணக்கான கொண்டாடுகிறடா. உலக வரலாற்றுல வரலாறு இல்லாத ஒரு கூட்டம் இருக்குன்னா சங் பரிவார கூட்டம் தான். உங்களுக்கு வரலாறு இருக்குதா? சுதந்திர போராட்டத்தில் உங்களுடைய பங்கு என்ன? உங்க பிராமணனுடைய சமுதாய பங்கு என்ன? யாராவது ஒரு ஆளை காட்ட முடியுமா? கூட்டம் கூட்டமாக இந்தியா மக்கள் சுதந்திரக்கு போராட்டம் போட்டுக்கல. கால்வாக்கரும் சோல்வாக்கரும் கால்வாக்கரும் பிரிட்டிஷ்காரனுடைய குண்டியை கழுவி விட்டு இருந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு படிக்கல. நீ என்னடா வந்து வரலாறு பேசுற? நீ மதரசா என்ன, அலி சௌரன் என்ன, கிலாபத் இயக்கம் என்ன தெரியும் உனக்கு? இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு பதிவு செய்யப்படுது. 200 வருஷம் ஆண்டு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி ஆண்ட பிரிட்டிஷ் 200 வருஷம் வரலாறு எழுதி வச்சிருக்கான். இங்கிலாந்துல நாங்க எப்படி எதிர்கொண்டோம், யாரை எதிர்கொண்டோம், ஹைதர் அலி எப்படி எதிர்கொண்டோம், திப்பு சுல்தான் எப்படி எதிர்கொண்டோம், மன்னர் பகதூர்ஷாவை எப்படி எதிர்கொண்டோம், மருதுநாயகத்தை எப்படி எதிர்கொண்டோம் எழுதி வச்சிருக்கான். ஆவணங்களை போய் பாரு. பிரிட்டிஷ்ல 200 வருஷம் ஆண்டுட்டு போன சும்மா போல ஒவ்வொரு நிமிஷம் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறான். மருதுநாயகம் படம் எடுத்தாரு கமலஹாசன். அந்த படத்துடைய துவக்க விழா யாரு வந்தா? பிரிட்டிஷ் ராணி வந்துச்சு. இங்க படத்துடைய துவக்க விழா ஆரம்பிக்குது. அந்த படம் எடுக்கல, அது வேற கதை. பிரிட்டிஷுடைய ராணி வந்து பட துவக்க விழா ஏடுது. அந்த துவக்க விழா சொல்லுது மருதுநாயகத்துடைய வரலாறு நான் படிச்சுக்குது. வரலாறு எங்க படிச்சோமா? பிரிட்டிஷ் எழுதி வச்சிருக்கிறான். சுதந்திர போராட்டத்துல 200 வருஷம் ஆண்டுல நாங்க யார சந்திச்சோம், யார பார்த்தோம், எப்படி எதிர்கொண்டோம் என்ற வரலாறு இன்னைக்கு இருக்குது. வரலாறு இல்லாத மூடனே நீ சொல்ற நீங்க வந்து மதரசாக்கு வந்து பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குது. கிலாபத் இயக்கத்துல வந்து ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொண்டாடி சொல்றியடா மடையா? உனக்கு வரலாறு உனக்கு தெரியுமா? உனக்கு சுதந்திர போராட்டத்துடைய ஒவ்வொரு வித்தும் சொல்லும். சுதந்திர போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் இருந்தாங்க. இந்தியா கேட்டுல பாரு. இன்னைக்கு உன் பேர் எவனாவது பேர் இருக்கா? உன் பேர் இருக்கா இந்தியா கேட்டுல? சுதந்திர போராட்ட இறந்தவர்களுடைய பெயர் பட்டியல் டெல்லியில் இருக்க இந்தியா கேட்ல இருக்குது. உன் பேர் இருக்காண்டு பாரு. உன்னுடைய வரலாறு இருக்காண்டு பாரு.
இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏதாவது எடுத்தோன் கவிதைன்னு பேசாம மக்கள் மட்டத்தை உண்மையை சொல்லு. கலவரத்தில் இருக்காத முஸ்லிம்கள் இந்துக்களும் சகோதரா வாழ்ந்துக்கூடிய இந்தியாவில நீங்க வந்த 12 வருஷத்துல என்னென்ன அநியாயம் பண்ணிருக்கிறீங்க, என்னென்ன அட்டுழியம் பண்ணிருக்கிறீங்க, எத்தனை கோயில் எடுத்திருக்கிறீங்க, எத்தனை சர்ச்சைகள் எடுத்திருக்கிறீங்க, எத்தனை இந்து முஸ்லிம் கலவரத்தை எடுத்திருக்கீங்க. நாட்டுக்கு ஏதாவது நடத்திருக்கீங்களா? இந்த மோடி அரசு நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்கா 12 வருஷமா? இல்ல இந்துக்கள் நீ சொல்றிய இந்துக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இங்க இருக்கக்கூடிய தேவர், கவுண்டர், செட்டியார், புள்ளமாறு, நாயக்கர், நாயுடு இவர்களுக்கெல்லாம் ஏதாவது செஞ்சிருக்கிறியா? கேட்டா இந்துங்கிறியடா. இது என்னடா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒன்னும் வரலாறு தெரியாத மூடகட்ட போய் பேசு, உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தில் பேசி இந்த மாதிரி பேச்சுகளை, இந்த மாதிரி பிரட்டுகள் எல்லாம் பேசி இங்க அமைதியா வாழக்கூடிய சமுதாயத்துல கலவரத்தை இழுக்க நினைச்சா எங்களுடைய போராட்டங்கள்ல வேற மாதிரியான போராட்டங்களுக்கு என்று சொல்லி, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களே, இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டம், தேர்தலை கொள்ளையடிக்கிற கூட்டம், பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிற கூட்டம். இந்த கூட்டத்திலே நம்மெல்லாம் சரியாக இருந்து நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.